श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मभारम् श्रीमत्श्रीरङ्गनाथाख्यमनुकृपया प्राप्तमोक्षात्समन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिम् अपरम् संश्चये देशिकेन्द्रम् दिशन्तु मे देव सदा त्वदीयाः दया तरङ्गाग्राकटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतम् क्षरन्तीम् सरस्वतीम् संस्कृतकामधेनुम् त्वत्प्रेषश्रवणयोः अमृतायमानाम् तुल्याम् त्वदीयमनिरूपरसञ्चितानाम् गोदे त्वमेव जननि त्वदभिट्टवानघाम् वाचम् प्रसन्नमधुराम् नमस्विदेहि रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशीम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यम् अच्युतपदाम् भुजविपुरुक्मम् व्यामोहतः तदीतराणि तृणायमेने अस्मद्गुरोः भगवतोऽस्यदैकसन्तोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातायि पिता युवते स्तनया विभूतिः सर्वम् विदेव नेमेन मदन्वयानम् आद्यतनः कुर्वते बहुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रिकुलम् प्रणमामि मूर्ध्नाबोधम् जलश्चमदाख्योटनादश्री भक्तिधारपुरुषैर्योगिवाहम् भक्ताङ्घ्रिरेण परकालेतीन्द्रविष्णा श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् कलयामि कलिध्वंसम् कविम् लोकदिवाकरम् विश्वगोपिप्रकाशाभिया विद्यन्नगिदन्तमा प्रायप्रवदने पुंसाम् पौनःपुण्यम् निवारयन्यस्तश्रीरङ्गवर्तुर्माव्यादवेवतिर्दा साध्यतानगस्वामिन्ने असाध्यम् तव किं वद रामदूत कृपा सिन्धो मत्कार्यम् साधय प्रभो அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழி அனுபவிச்சிருக்கோம். 9ஆம் பத்து முதல் திருமொழி ஆட்சி திருக்கண்ணங்குடி விஷயமாக இன்றைக்கு 9ஆம் பத்து 2ஆம் திருமொழி. முந்தின திருமொழியில பஞ்சவர் பாகன் என்றும் அறவர்கள் கொடியோன் அவையுள் ஆசனத்தை அஞ்சிடாதே இட அதற்கு பெரிய மாமேனி அண்டமூடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன் என்றும் மன்னர் மடிய மடி நெடுந்த மைத்துனர் குய்த்த மாமாயன் என்றும் அப்படி எம்பெருமான் ஆசிரித பாரதந்திரியத்தோடு திருக்கண்ணங்குடியிலே எழுந்துள்ளிருப்பதை அனுபவித்து கீழ்த்திருமொழியிலே பறக்க பேசினார். இந்த விபூதியிலேயே அவனோடு நினைத்த பிரமாற்றமெல்லாம் ஒருங்கே பரிமாறலாம் என்னும் ஆசையினாலே அடுத்தாப்புல திருநாகை திருப்பதிக்கு போனார். திருநாகை நாகப்பட்டினம் சொல்றோம். அங்க பெருமாள் சௌந்தரராஜ பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம், சௌந்தரியவல்லி தாயார் அழகே உருவானவன் வடிவழகு. அந்த எம்பெருமானுடையதான பருவம், ஆச்சாரம், மேன்மை, வடிவழகு, ஒப்பனை இவற்றையெல்லாம் அப்படி சேவித்த கலியன் அவன் பக்கலிலே எல்லா விதமான கைங்கரியங்களையும் தாமே செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அது ஒன்றும் அவருக்கு பெருமாள் உடனே அனுகிரகம் பண்ணல. உடனே ஒரு ஆற்றாமை ஜாஸ்தியாச்சு. அவனுடைய வடிவழகு இவர் அப்படியே என்னவோ பண்றது, அந்த உருவழிப்பாடா அப்படின்னு என்று நரிய வைக்கிறது. வர அந்த அழகனுடைய மறக்க முடியாத அந்த உருவ வெளிப்பாட்டாலே தான் எப்படி அதனால நோவுபட்டேன் என்று தோழிக்கு சொல்லுவதாக பரகால நாய்க்கு நாயிகா பாவத்தில் திருமொழியை அனுபவிக்கிறார். என்னன்னா இங்க அந்த எம்பெருமானை பத்தி இந்த திருமொழியில் ஒரு 10 பாசுரத்தில் திருநாகையை பத்தி அவர் அந்த எம்பெருமான் பேரே கடைசி பாசுரத்தெல்லாம் பார்க்க முடியுது. பாக்கியெல்லாம் அச்சோ ஒரு அழகியவா அச்சா ஒரு அழகியவான்னு அந்த அழகில ஈடுபட்டு அந்த திவ்ய தேசத்தையே மறந்துடுறார். அவர் இந்த பெருமாள் அழகில் ஈடுபடுறார். அப்படி அமைகிறது பாசுரங்கள் பார்க்கலாம். பொன்னிவர் மேனி மரகதத்தின் பொங்கி இளம் சோதி
அகலத்து ஆரம் மின் இவர் வாயில் நல்வேதம் ஓதும் வேதியர் வானவராவர் தோழி பொன்னிவர் மேனி மரகதத்தின் பொங்கி இளம் சோதி அகலத்து ஆரம் மின் இவர் வாயில் நல்வேதம் ஓதும் வேதியர் வானவராவர் தோழி என்னையும் நோக்கி என் அல்குல் நோக்கி ஏந்திளங்கொங்கையும் நோக்குகின்றான் அன்னை என் நோக்குவென்று அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா என்னையும் நோக்கி என் அல்குல் நோக்கி ஏந்திளங்கொங்கையும் நோக்குகின்றார் அன்னை என் நோக்குமென்று அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவாக பொன்னிவர் மேனிகிறார் எம்பெருமானுடைய திருவேணி ஆப்ரணகார் சர்வையேவ சுவர்ணகா என்று இந்த வேதத்தில் சொன்ன மாதிரி நன்றான பொன் போல் அப்படி இருக்கு. மரகத மணியுடையதாய் பரவுகின்றதாய் கண்ணாலே முகந்து கொள்ளலாம்படியும் உள்ளதான அழகினை உடைத்தான திருமார்பிலை சாத்தின மாலையானது மின்னல் போல இருந்ததுங்கிறார். பொன்னிவர் மேனி மரகதத்தின் பொங்கு இளம் சோதி அகலத்து ஆரம் மின் மின்னல். இந்த ஆழ்வாருடைய அந்த வர்ணனை டிஸ்கிரிப்ஷனை அப்படியே அனுபவிக்கிற போதே இந்த பெருமாள் நம்ம கண்ணு முன்னால் வரணும். அப்படி அனுபவிக்கிறார், பார்க்கலாம். மரகத மணியுடையதான அந்த பரவுகின்றதா அப்படி இருக்கு. அந்த அழகான உடைத்தான திருமாலே சாத்திருக்கிற ஆரம், இந்த ஹாரம் அதாவது மாலை எப்படி இருக்குன்னா மின்னா மின்னல் மாதிரி இருக்கு. தோழி இவர் தம் வாயினால் சாமவேதத்தை உச்சரிக்கின்ற அந்தரனாயிருந்தார்னா இவர் வாயில் நல்வேதம் ஓதும் வேதியர். நல்வேதம் அட்ஜெக்டிவ். சாமவேதத்துக்கு அவ்வளவு விசேஷமான ஒரு பெருமை. ஏன்னா வேதானாம் சாமவேதமா இருக்குங்கிறான் எம்பெருமானே. அதனால அது எப்படி இருக்குன்னா அவர் வேதியர், பிராமணோத்தமர், வடிவழகு, ஆபரண சோபை இதெல்லாம் பார்த்தா ஒரு ராஜா மாதிரி இருந்தா, வேதம் மோதற்கூடியதான ஆச்சாரத்தை பார்த்தா பிராமணோத்தமர் வேதியர் போல் இருக்கார். மேன்மையை கண்டவாறே தேவரோடு ஒப்பிடலாம் போல இருக்கு. வானவராவர் தோழி. ஆஞ்சநேயன் சக்கரவர்த்தி திருமகனை பார்க்கிறான் பம்பா தீரத்தில். அவன் கேட்டான், உங்க வேஷத்தை பார்த்தா முனி வேஷமா இருக்கு, ஆனா லட்சணங்களை பார்த்தா ராஜ லட்சணங்கள் இருக்கு, தேவலோகத்துக்கு வந்த மாதிரி இருக்கு, நீ தேவர்களா யாரும் கேட்கிறார். நான் பார்த்தா எப்படி இருக்குன்னா, நான் நீ ராஜாவா இல்லை தான் சக்கரவர்த்தி குலத்திலே பிறந்தவனா, தேவலோகத்திலேருந்து வந்தவனா, இல்லை சாதாரண மானிடனா, ரிஷியா, யாருன்னே புரியலையே அப்படின்னு. ஏன்னா அவருடைய இந்த அழகை பார்த்தா அப்படி கேட்டாருங்கிறார் வால்மீகி. ஏதான் இந்த அழகு, இந்த ஆபரணங்கள் அடைந்திருந்த சோபை, இதையெல்லாம் பார்த்தா ஒரு பெரிய ராஜா மாதிரி இருக்கார். அந்த வேதம், நல் வேதம் ஓதும் வேதியர், அந்த வேதா ஓதக்கூடியதான அந்த பாங்கு, அந்த அழகு, அந்த ஆச்சாரம் இதை பார்த்தா நல்ல பிராமணோத்தமர தெரிகிறது. அவருக்கு இருக்கக்கூடியதான அந்த விசேஷமான அந்த பெருமை, மேன்மை, அதெல்லாம் பார்த்தா ஏதோ தேவலோகத்திலிருந்து வந்தவர் மாதிரி இருக்கு. அதனால நான் என்ன நினைக்கிறேன், நான் பார்த்தேனே அந்த பொருள் இருக்கு, அந்த எம்பெருமான் ரொம்பவும் உயர்ந்ததாக எந்த குறையும் இல்லாம இருக்கு. ஆனா எனக்கு என்ன குறைனா ஒரே குறை, அந்த சமயத்தில் நீ பக்கத்தில் இல்லையே அப்படின்னு இந்த தோழியை பார்த்து பிரகார நாய்க்கு சொல்றாளாம். அப்ப அடுத்தாப்புல மேல சொல்றா, தோழிட்டு சொல்லக்கூடிய அந்தரங்கமான தோழி அவள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம், சர்வ விலட்சணனான எம்பெருமான் என்னையும் குளிர நோக்கினான்,
எனது நிதம்ப பிரதேசத்தையும் கடாட்சி தருளி என்னுடைய உன்னதமான இளமையான கொங்கைகளையும் வைத்தகன் மாறாமல் கண்டலுடுகின்றார். என்னையும் நோக்கி என் அல்குல் நோக்கி ஏந்திளங்குங்கையும் நோக்குகின்றாள். அந்த தோழிட்டு சொல்லச்சே நாய்க்கா பாவம் பரகால நாய்க்கு எம்பெருமான். அப்ப அதுல தனக்கு ஒரு பெரிய பெருமிதம், ஒரு சந்தோஷம் இருக்கு, தெரியுது. இப்படி பார்த்தாலும் சொல்லச்சிய கண் மாறாமல் பார்த்தா. அப்ப என் அருகில இருக்கிறவள் அன்னையான அம்மா அம்மா பக்கத்திலே இருந்தா என் தாயார் அவன் பார்வைக்கு இவ்வளவு உடந்தை என்று எண்ணுகிறாளோ என்று அஞ்சுகின்றேன். அன்னையன் நோக்கும் என்று அஞ்சுகின்றேன். அச்சோ ஒருவர் அழகியவா. அண்ணனின் பார்வையும் அன்னையின் பார்வையும் எப்படியாவது இருக்கட்டும், ஆனால் அந்த ஒப்பற்றனுடைய அழகு அச்சோ ஒரு அழகியவா. இது சுவாரஸ்யம் என்னன்னா, இப்படி எனக்கு ரொம்ப இஷ்டம்தான் அவர் பார்க்கறதுல. ஆனா எங்க அம்மா என்ன நினைப்பாளோ என்ன சொல்லுவாளோ பயமா இருக்கு. இங்கே விசேஷமாக அந்த அழகுதான் முக்கியமா. முழுக்கே அச்சோ ஒருவர் அழகியவா, இப்படி ஒரு அழகு இப்படி வந்தார் அப்படி என்பதாக முதல் பாசுர. இரண்டாவது பாசுரம், தொடவில் நீலம் மணங் கொடுக்கும் சூழ் புனல் சூழ் குடந்தை கிடந்த தோடு அவிழ் நீலம் மணம் கொடுக்கும் சூழ் புனல் சூழ் குடந்தை கிடந்த சேடர் கொல் என்று தெரிக்க மாட்டேன். செஞ்சுடர் ஆழியும் சங்கும் ஏந்தி சேடர் கொல் என்று தெரிக்க மாட்டேன். செஞ்சுடர் ஆழியும் சங்கும் ஏந்தி பாடக மெல்லடியார் வணங்க பல் மணி முத்தொடு இலங்கு சோதி அடகம் பூண்டு ஒரு 4 தோளும் அச்சோ ஒருவர் அழகியவா. செஞ்சுடர் அழியும் சங்கும் ஏந்தி பாடகமெல்லடியார் வணங்க பல்மணி முத்தொடு இலங்கு ஜோதி அடகம் பூண்டு ஒரு 4 தோளும் அச்சோ ஒருவர் அழகியவா. தோடு அவிழ் நீலம் மணம் கொடுக்கும். தோடுன்னா இதழ், அதாவது கும்பலாக என்ன இதழ்கள் அப்படி மலர்ந்திருக்கக்கூடிய மனம் கொடுக்கும் நீல மலர்களாய் தலை மாலைகளுடைய நீரினாலே சூழப்பட்ட திருக்குடந்தையிலே கண் வளர்ந்துள்ள வாலிபன் என்று ஐயம் ஏற்படும்படி நின்றாங்கிறார். அதுல ஒரு சுவாரஸ்யம் உண்டு. அங்க போய் சேவிச்சு வாழ்க்கை தெரியும். திருக்குடந்தை எம்பெருமானை சேவிச்சா, திருநாகை எம்பெருமானை சேவிச்சா 2 பேருக்கு சௌந்தரியம் ஒரே மாதிரி இருக்கும். இவரே அவரா அவரே இவரான்னு. அந்த அங்க எழுதுகின்ற ஷார்கபாணியும் இங்க இருக்கின்ற சௌந்தரராஜனும் அந்த திருமேனி சௌந்தரியம் அது அப்படியே ரெப்ளிகா மாதிரி தான். இங்க ஆழ்வாருக்கு நம்ம சாதாரண நம்ம மாதிரி இருக்கிற ஒரு மந்த புத்திய மனுஷாளுக்கு அது மாதிரி தெரியறதுன்னா ஆழ்வார் அனுபவிச்சிருப்பார மாட்டாரா? என்ன சொல்றார் அங்க எப்படி இருக்குன்னா, அவன் அந்த திருக்குழந்தையிலே கண் வளர்ந்த வாலிபன் என்று ஐயம் ஏற்படுறான். தோடவிழ் நீலம் மணம் கொடுக்கும் சூழ் புனல் சூழ் குழந்தை கிடந்த சேடர் கொல் என்று தெரிக்க மாட்டேன். நானே நிச்சயமா எனக்கு தெரியல. ஆனா எப்படி இருக்கான், கையில சூரியன் போன்றதான திருவாழியும் சந்திரன் போன்ற பாஞ்சஜன்யத்தின் திருக்கைகளை ஏந்திட்டு இருக்காருங்கிறார். செஞ்சுடர் ஆழியும் சங்கும் ஏந்தி, அதாவது பாடக மெல்லடியார் வணங்க தங்களின் அணிசேர் கால அழகினை கொண்டு அந்த
இளம் பிராயத்தவர் வழங்கும்படியான, அதாவது சிலம்பணிந்த மெல்லடிகளையுடைய பெண்கள் தன் திருவடியிலேயே வந்து விழுங்கி வணங்குற மாதிரி இருக்காருன்னா, இங்கே ஆச்சாரியன் திருக்குடுந்த ஆண்டவன் ஆச்சரியமா சொல்லியா திருக்குடுந்த எம்பெருமானு சேர்த்து சொல்றதால அதுக்கு சுவாரஸ்யம் என்னன்னா, பாடக மெல்லடியார் வணங்க கலவியிலே ஆண்கள் வணங்குவர், பெண்கள் வணங்க மாட்டார். ஆனால் இந்த எம்பெருமான் வழிவழியிலே மயங்கி பெண்களும் மயங்குகிறார்கள், வணங்குகிறார்கள். எப்படிப்பட்ட பெண்கள்னா, பாடக மெல்லடியார், நல்ல தங்க கொலுசு காலில் போட்டுருக்கா, அப்படி போட்டுருக்கிறவா வந்து அப்படி வந்து விழறலாம், விழுந்து வணங்க முடியாத பாடக மெல்லடியார் வணங்க. அப்புறம் பல்மணி முத்தொடு இலங்க சோதி ஆடகம் பூண்டூர் நான்கு தோளும், அப்படி எப்படி இருக்காருன்னா, பலவித ரத்தன கற்களாலும் முத்துக்களாலும் சேர்க்கை உடைமையினாலே நல்லா மிளர்கின்ற அப்படி ஒளியுடைய பொன்னாலான ஆபரணங்களை எல்லாம் தரித்துக் கொண்டு, என்ன ஆபரணங்கள் இல்லாட்டாலும் இவனுக்கு அழகு 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 ஆபரணங்களுக்கே ஏற்படுறது இவனுக்கு சாத்திருக்கிறதுனால, அப்படி ஒப்பற்ற அழகினுடைய 4 தோள்களாலும் அந்த ஒப்பு ஊமை இல்லாமல் அப்படி இருக்காரே, அவருடைய அழகு அச்சோ ஒருவர் அழகியவா, அவருடைய அழகு நம்மால் பேச ஒண்ணாது, வியப்புற்று அப்படி காண்பதற்கே ஏற்றதாக இருக்கிறது என்று ஆச்சரியப்படுவதாக இந்த 2வது பாசுரத்திலையும். அப்புறம் 3வது பாசுரம், அந்த 3வது பாசுரத்தில் அனுபவிக்கச்சே, வேயிரும் சோலை விலங்கல் சூழ்ந்த மெய்ய மணாளர் இவ்வையமெல்லாம் தாயின நாயகர் ஆவர் தோழி, தாமரை கண்கள் இருந்த ஆறு சேயிருங்குன்றம் திகழ்ந்தது ஒப்ப செவ்வியாகி மலர்ந்த சோதி, 1000 தோளும் இலங்கு பூணும் அச்சோ ஒருவர் அழகியவாக, வேயிரும் சோலை விலங்கல் சூழ்ந்த மெய்யமணாளர் இவ்வையம் எல்லாம் தாயின நாயகராவர் தோழி, தாமரை கண்கள் இருந்தவாறு சேயிருங்குன்றம் திகழ்ந்ததொப்ப செவ்வியாகி மலர்ந்த சோதி, 1000 தோளொடு இலங்கு பூணும் அச்சோ ஒருவர் அழகியவாக. வேயிரும் சோலை, வேயினா மூங்கல், வேயிரும் சோலை விலங்கல், விலங்கல்னா மலை, அதாவது மூங்கிலுடைய பரந்த சோலைகளை உடைத்தான மலைகளானை சூழப்பட்ட திருமையம் என்னும் திருப்பதிலே வாழ்ந்து சாய்ந்தருடைய தலைவனான பெருமான் மெய்யமனாள் என்கிறார்கள். திருமையம் இவ்வுலகம் எல்லாவற்றையும் அனாயாசமாக தாவி அளந்து கொண்ட தலைவனாவான் தோழி. மெய்ய மணாளர் இவ்வையமெல்லாம் தாயின நாயகராய், அப்படி திருவிக்கிரமாவதாரம் பண்ணி அப்படி அளந்தவர். அவருடைய தாமரை கண்கள் புண்டரீகாட்சன் என்பதற்கேற்ப இருந்தபடியும் ஆச்சரியமானதே. தாமரை கண்கள் இருந்தவாறு என்ன, உன் புண்டரீகாட்சன் புருஷோத்தம லட்சணங்கள் புரிந்தது. மூங்கில்களுடைய உயர்ந்த பரந்த குன்றங்கள் விலங்கினா போலே செவ்வியை உடைய மிக்க ஒளியை உடைய 1000 தோளோடு கூடி பிரகாசிக்கின்ற தோள்களில் வளைகளையும் பூண்டவராய் உள்ளார். சேயிருங்குன்றம் திகழ்ந்ததொப்ப செவ்வியவாகி மலர்ந்த சோதி, 1000 தோடு இலங்கு பூணும் அச்சோ. அந்த ஒப்பற்றவருடைய அழகு நம்மால் பேச ஒண்ணாதது, அச்சோ ஒருவர் அழகியவான். இங்க என்ன அர்த்தம்னா, இங்க விசேஷமான ஒரு தாற்பயம். இங்க மனதை கவருவதற்கு வேறொரு ஒப்பனை ஓடுமா இந்த பெருமானுக்கு? வடிவழகே அமையாதோ? இவனுக்கு ஆண்ட ஆபரணமோ இல்ல சங்க சக்கரமோ மற்ற லட்சணங்களோ தேவையா என்று இங்க தாற்பயம். ஈடுபாடற்ற உலகினை தாவி தழுவியவர் ஈடுபாடுள்ள என்னை தழுவலாகாதோ அப்படிங்கிறாளாம். ஏன்னா 4 தோளும் சொல்லிட்டு 1000 தோள் முந்தின சொல்லச்சே 4 தோளும் தான் 2வது
பாசுரத்தில். இங்கே 1000 தோள்னா அதற்கேற்ற காரணங்களை கொண்டு அனுபவிக்க வேண்டும்படி தோழழகு பல்கி பெருகிற்று. அதாவது இங்க என்ன வியாக்கியானம்னா, அன்பில்லாதவருக்கு 4 தோள், அன்புள்ளவருக்கு 1000 தோள். இங்கே அந்த அன்பினுடையதான பிரவாகம் அங்க அந்த 2 தோள் 4 தோள் 1000 தோளால் அலைகளை அடைத்தாலும் கடைந்தான். அது மாதிரி இங்க 1000 தோள் என்று அச்சோர் அழகியவா அந்த அழகில் ஈடுபட்டு எப்படிப்பட்ட அழகு, ஒப்பற்ற அழகு, ஓமையற்ற அழகு, ஆச்சரியப்பட்டு இப்படி வியந்து பேசுகின்றதான பாசுரங்கள். முதலே விஞ்ஞாபனம் பண்ண மாதிரி இந்த பாசுரங்களை அனுபவிக்கிற போதே மனக்கண்ணில் அந்த சௌந்தரராஜ பெருமாள் கண்ணில் வரணும். அந்த அப்படி வர்ணிக்கிறார். ஆச்சரியமான திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழி 9ஆம் பத்து 2ஆம் திருமொழி திருநாகை விஷயமான பாசுரங்கள் முதல் 3 பாசுரங்கள் அனுபவித்தோம். இன்றைக்கு 4வது பாசுரத்திலிருந்து அனுபவம் 9, 2, 4. வம்பவிழும் துழாய் மாலை தோள் மேல் கையன அழியும் சங்கும் ஏந்தி நம்பர் நம் இல்லம் புகுந்து நின்றார் நாகரிகர் பெரிதும் இளையர். வம்பு அவிழும் துழாய் மாலை தோள்மேல் கையென ஆழியும் சங்கும் ஏந்தி நம்பர் நம் இல்லம் புகுந்து நின்றார் நாகரிகர் பெரிதும் இளையர். செம்பவளம் இவர் வாயின் வண்ணம் தேவர் இவரது உருவம் சொல்லில் அம்பவளத்திரளேயும் ஒப்பர். அச்சோ ஒருவர் அழகியவாக செம்பவளம் இவர் வாயின் வண்ணம் தேவர் இவரது உருவம் சொல்லில் அம்பவளத்திரளேயும் ஒப்பர். அச்சோ ஒருவர் அழகியவாக அச்சோ ஒருவர் அழகியவாக. வம்பு அவிழும் துழாய்மான வம்புன்னா வாசனை, நறுமணம். திவ்யமான திருமேனி ஸ்பரிசத்தாலே அந்த பரிமளத்தை வெளியிலும் பிறப்புகின்றதான அழகான திருச்சுழாய் மாலையை தோள்மேல் தரித்துக் கொண்டிருக்கார். வம்பவிழும் துழாய் மாலை தோள்மேல் தோழிட்டு சொல்றா பிரகால நாயகி. அப்புறம் கைகளுக்கு ஆபரணமாயும் கையென ஆழியும் சங்கும் ஏந்தி கையில திருவாழி பாஞ்சஜன்யம் சங்கு சக்கரத்தை ஏந்தி இருக்கார். நம்முடைய இருப்பிடத்தை நாம் தேட வேண்டிய அவசியமே இல்லாமல் நம் இல்லம் புகுந்து நின்றார். தனி நாகரிகராகவும் நமக்கு ஏற்றபடி மிகவும் இளைஞராகவும் இருக்கின்றார். நாகரிகர் பெரிதும் இளையர். செம்பவளம் இவர் வாயின் வண்ணம். இவருடைய வாயினுடைய நிறத்தை பார்த்தா சிறந்த பவளம் போல இருக்கு. இப்படி தேவர் இவரது உருவம் சொல்லி இவருடைய ரூபத்தை பார்த்தாலும் விலட்சமான தேவ ஜாத்தியா இருக்கார். மனிதரோடு கூட இருக்கக்கூடியவரா தெரியல. அவருடைய திருமேனியிலான சுரூப எங்கும் அழகியதான பவழக்கூட்டத்தோடு அப்படி ஒப்பிடும்படி இருக்கின்றார். அந்த ஒப்பற்றவருடைய அழகிற்கு ஓமை சொல்லக்கூடுமோன் ஆச்சாரியர் அழகா தோழிக்கும் பரகால நாய்க்கும் நடந்த சம்பாஷணையாக அனுபவித்தாகும்.
முதல்ல ஒரு பதமா சொல்லி வம்பவிழும் துழாய் மாலை தோள் மேல் நாயகன் வந்தான் என்று தோழியிடத்து பிரகால நாயகி சொன்ன உடனே அவ என்ன வந்தானே அந்த அடையாளத்தை சொல்லுன்னா வம்பவிழும் துழாய் மாலை தோள் மேல் தோல்ல திருத்துழாய் மாலை சாத்தின்னு வந்தான். அப்புறம் வேற என்ன அடையாளம்? கையென ஆழியும் சங்கம் ஏந்தி சங்கை சக்கரத்தை வச்சுட்டு நம்ம இது இதெல்லாம் சொல்றதை பார்த்தா இன்னும் ரொம்ப பயப்பட முடியுமா இருக்கு போல் இருக்கே. நம்பலாமா? அவர் வந்திருக்கிறத பார்த்தா நம் இல்லம் புகுந்து நின்றார். நல்லா நம்பக்கூடியவர் தான் நம்ம வீட்டுக்குள்ள வந்தார். அதான் சரி, ஏதோ கழுத்துல துளசி மாலைங்கிற, கையில சங்கை சக்கரங்கிற, ஏதோ பழைய கால அசாமி மாதிரி இருப்பாரு. அவருக்கு ஒன்றும் அதெல்லாம் இல்ல. நாகரிகர்லாம் நாகரிகம் தெரிஞ்சவர் தான். உடனே பிரகாரனாக்கி தோழி கேட்டான், சரி இதெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப வயசானவரா இருப்போம் புருஷ புராணகன் பெரிதும் இளையர். உடனே பிரகாரனாக்கி சொல்றா, இல்ல ரொம்ப இளையவர் தான், ரொம்பவும் இளைய வயசினவர், நாகரிகமா இருக்கிறவர், நம்பக்கூடியவர், நம்ம எல்லாம் புகுந்தார். சரி, அவருடைய லட்சணங்கள் என்னன்னா, செம்பவளம் இவர் வாயின் வண்ணம், வாய் நிறம் பார்த்தா அப்படியே சிக்கச்சவேறு போலம் போல இருந்தது. பார்த்தா ஒரு உருவத்தை பார்த்தா தேவலோகத்தில் வந்தவர் மாதிரி இருக்கு. அப்படி ஒரு அழகான அம்பவள திரள்ங்கிறார். திரள்னா கூட்டம், பவுளத்தோ கூட்டத்தோடு அப்படியே அது பவுளம் கூட்டமா கொட்டியிருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கார். அவ்வளவு அழகானவர் என்று பிரகார நாயகி தோழிட்டு சொன்னதாக ரொம்ப ரசமாக அனுபவிக்கிற வழக்கம். அதுக்கு அடுத்தது அதுல ஒரு இந்த பாசுரம் சேவிக்கிற போது அப்படியே எனக்கு மனசில் ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது. நான் சொல்றதெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி. இப்போ திருக்கண்ணந்தாண்டவன் பாத யாத்திரையாக ஒரு திவ்ய தேசமாக சென்று திருமணம் மங்களாசாசனம் பண்ணியாகும். அப்புறம் திருமங்கை ஆழ்வார் என்று அவரை எல்லாரும் போற்றுகின்றதான ஒரு பாங்கு உண்டு. அந்தந்த திவ்ய தேசத்துக்கு போனா அந்தந்த திவ்ய தேச எம்பெருமானை பற்றி ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணின பாசுரங்கள்லாம் அப்படியே 4000 அவருக்கு அப்படியே உள்ளங்கையில நெல்லிக்கறி போல தெள்ள தெளிவாக தெரியக்கூடியதான அது அனுபவஸ்தர், அனுபவிச்சு சேவிக்கக்கூடியவர். இந்த திருநாகைக்கு மங்களாசாசனம் அடியான அன்னைக்கு கூட போற பாக்கியம் கிடைச்சிருந்தது. கீழே இருக்கிற கைங்கறி பிறாள் என்ன இருந்தோம். எப்பவும் இருக்கக்கூடிய அர்ச்சகர் அன்னைக்கு அவருக்கு வர முடியல, வயசானவர் உடம்பு முடியல. அவர் பையனை, சின்ன பையன் அனுப்பிச்சிருந்தார், ஒரு 20 வயசு இருக்கும் பையன் வந்திருந்தாங்க. அவெல்லாம் அலங்காரங்கள்லாம் பண்ணியிருந்தான். ஆண்டவன் ஏழ்றான்ட்டு மங்களாசாசனம் ஆச்சு. வந்து எல்லாம் அவருக்கு சம்பாவனையை சமர்ப்பிக்க சொன்னார் அர்ச்சகருக்கு. அந்த பையனை பார்த்து ஆண்டவன் கேட்டாச்சு, ஏண்டா பையன் ரொம்ப நல்லா பெருமாளுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணிருக்க, ஆனால் திருவன் மாத்திரம் ரொம்ப சின்ன சாத்திருக்கேன், பெருசா சாத்திருக்க கூடாதான். சுவாமி திருமங்காழ்வார் பாசுரம் தெரியாதான்னு கேட்டாங்க. திடீர்னு தூக்கி வரி போட்டு எங்களுக்கெல்லாம் தைரியமா கேட்கிறேன், என்னப்பா சொல்றேன். இந்த பாசுரத்தோட சொல்றான், நம்பர் நம் இல்லம் புகுந்து நின்றார் நாகரிகர் பெரிதும் இளையர் அப்படின்னு இருக்கார் ஆழ்வார். ரொம்ப நாகரிகத்தோட ரொம்ப இளையரா இருக்கக்கூடிய, எப்படி சின்ன திருமணம் தான் பெருசா வயசானவ மாதிரி இட்டுக்க மாட்டானோ அதுக்காக சின்ன திருமணி சாத்தினேன்னா உடனே ஆண்டவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியே முகத்துல ஒரு பரவசம். பக்கத்துல இருந்து கைங்கரிய இன்னொரு சம்பாவனை கொடுறாங்க இருக்கு. எல்லாம் ஆச்சரியமா சொல்ற மாதிரி இருந்த ஆழ்வாருடையதான பாசுரத்தை அனுபவிச்சு பெருமாளுக்கு கைங்கன்ற மறைச்சகால் தாண்டா உண்மையா நித்திய சூரிகள்டா அப்படின்னு அப்படியே அப்படியே திரும்ப 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 அதை சொல்லியாச்சு இன்னைக்கு. அது மாதிரி இந்த பாசுரம் அந்த திருமங்காழ்வார் மனசுல அந்த நாயிகா பாவத்துல தோழிட்டு சொல்றதாக அவ 2 பேருக்கு ஒரு கான்வர்சேஷன் மாதிரியே சாய்ச்சாகும். நம்பலாமா அவரை? பார்த்தா ரொம்ப வயசானவர் மாதிரி இருக்கே, ஒண்ணுமே நம்ம நாள் நாகரிகமா இருக்கு, அது போல் இருக்கே நம்ம வயசு அப்படி இல்லை. நாகரிகர்
பெரிதும் இப்படி எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பாஷணம் பண்ணிட்டதாக அதை கண்ணு முன்னால நம்ம காட்டணும். அது அவளுக்குள்ள நடந்த சம்பாஷணம் அப்படி ஆச்சரியமா சாதிச்சாங்க. அடுத்த பாசுரம். கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்றமன்ன பாழியம் தோளும் ஓர் 4 உடையல். கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்றமன்ன பாழியம் தோளும் ஓர் 4 உடையர் பண்டு இவர் தம்மையும் கண்டறியோம். வாழியரோ இவர் வண்ணம் எண்ணில் மாகடல் போன்று உளர் கையில் வெய்ய ஆழி ஒன்று ஏந்தி ஓர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா. வாழியரோ இவர் வண்ணம் எண்ணில் மாகடல் போன்று உளர் கையில் வைய காழி ஒன்று ஏந்தி ஓர் சங்கு பற்றி அச்சோ 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 ஒருவர் அழகியவா. கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோழின்னா ஸ்ரீரங்கத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடியதான உறையூர் கோழி, திருக்கோழின்னு பேரு சம்பிரதாயத்தில். கமலவல்லி நாச்சியார் இங்க வருஷா வருஷம் பங்குனி மாசம், பங்குனி உத்தரத்துக்கு முன்னால பங்குனி ஆயிலி தண்ணிக்கு நம்பர்வாள் இங்க எழுந்துடுவார். அங்க ஒரு சேர்த்தி உண்டு. கோழின்னா உறையூர். அப்புறம் கூடல் அப்படின்னா மதுரை. கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர். கோவலருங்கிற பதம் சாதாரணமா இடையர்களுக்கு சொல்றது. ஏன்னா அவன் கிருஷ்ணாவதாரம் பண்ணினவன். அதுக்காக உறையூரையும் மதுரையும் வாசத்தனமாக உடைய கோவலர் என்று சொல்லுவராக அவர் அப்படி இருந்தார். அல்லது ராஜாக்கள் என்று சொல்றவாகவும் இருப்பார். ஏன்னா கோவலர்னு சொன்னா இடையர் குலத்துக்கு சொல்லலாம், கோவலர்னா ராஜாவுங்க சொல்றது. அப்படி அழகிய எப்படி இருந்தார்னா அதுக்கு மேல சொல்றார். பாழியம் குன்றமன்ன பாழியம் தோளும் ஓர் 4 உடையர். குன்றமன்னா மலை மாதிரி திண்மையை வாய்ந்த அழகிய, அப்படின்னா அழகிய, பாழியம் தோள் பத்மநாபன்கிறாலும் ஆண்டாள். அழகிய திருத்தோள்கள் 4 உடையவராயிருந்தார். இதுக்கு முன்னால பண்டு இவர் தம்மையும் கண்டறியோம். இது மாதிரி வேஷத்துல, இது மாதிரி ஒரு அந்த கோலத்துல நமக்கு இது மாதிரி காட்சி கொடுத்ததில்ல, நாம் கண்டறியாது இருந்தோம். பண்டு இவர் தம்மையும் கண்டறியோம். வாழியரோ பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பல்லாண்டு வாழ்வாராக. இவருடைய வண்ணம் வழிவழி எப்படி இருந்தா, இவர் வண்ணம் எண்ணில் மாகடல் போன்று உளர். இவருடைய வடிவு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா கருங்கடலை போன்று இருந்தார், சமுத்திரம் மாதிரி. கையில் வெய்ய ஆழி ஒன்று ஏந்தி ஓர் சங்கு பற்றி. மாற்றாருக்கு, அதாவது விரோதிகளுக்கு வெப்பத்தை கொடுக்கக்கூடியதான ஒப்பற்றதான அந்த சுதர்சனத்தை ஒரு கையிலே தரித்துக் கொண்டு மற்றொரு கையிலே பாஞ்சஜன்யத்தை தரித்துக் கொண்டிருந்தார். அப்படி தம் அழகை இவ்வாறு சொல்லி கரையிலே நிற்கும் அத்தனை அல்லது நம்மால் உள்ளு இழந்து முழுவதும் உணர்ந்து சொல்ல முடியாது. சமுத்திரத்தில் போய் சமுத்திரத்தை ஆழங்காண முடியாமல் கடையில் இருந்து பார்த்து ரசிக்கிற மாதிரி இவருடைய அழகு ஒப்பற்றது, சொல்ல ஒண்ணாதது, என்று விவரிக்க முடியாதது என்பதாக அச்சோ ஒருவர் அழகியவான். அதாவது
முதல்ல ஆரம்பிச்சே பொன்னிவர் மேனின்னு ஆரம்பிக்கிறார் முதல் பாசுரத்தில். சேயிரும் குன்றம் திகழ்ந்ததொப்புங்கிறார் அது கர்த்தாவின் பாசுரத்தில். இவரது உருவம் சொல்லியது அம்பவள திரளையும் ஒப்பார்னார் முந்தின பாசுரத்தில் 4வது பாசுரத்தில். இவர் வண்ணம் மண்ணில் மாகடல் போன்றுள்ளார்கிற இந்த பாசுரத்தில். அப்ப இது என்ன சுவாரஸ்யம்னா, இந்த எப்பெருமானுடைய ஏதாவது நாயிகா பாவத்தை அனுபவிக்கச்சே வேற திமிதேயத்தை சொல்லிருக்கார் பார்க்கிறோம். முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ற பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் வெண்ணுங்கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் பொறியும் திருவேனின் வேற அங்க இந்தளூர் விஷயமான பாசுரத்தில் வரும்போது. அதனால அவருடைய அழக வர்ணிக்க ஆரம்பிச்சாருன்னா ஆழ்வாருக்கு அவருக்கு எத்தனை சொன்னாலும் போறல. அப்படி அருவி மாதிரி கொட்டுறது வார்த்தைகள். அதுக்கப்புறம் அடுத்த பாசுரத்தில் வெஞ்சின வேழம் மறுப்பொசித்த வேந்தர் கொல் எஞ்சிழையார் மனத்தை தஞ்சு உடையாளர் கொல் யான் அறியேன். வெஞ்சின வேழம் மறுப்பொசித்த வேந்தர் கொல் எஞ்சிழையார் மனத்தை தஞ்சு உடையாளர் கொல் யான் அறியேன். தாமரை கண்கள் இருந்தவாறு கஞ்சனை அஞ்சமுன் கால் விசைத்த காளையர் ஆவர் கண்டார் வணங்கும் அஞ்சன மாமலையேயும் ஒப்பர் அச்சோ ஒருவர் அழகியவாக. தாமரை கண்கள் இருந்தவாறு கஞ்சனை அஞ்சமுன் கால் விசைத்த காளையர் அவர் கண்டால் வணங்கும் அஞ்சன மாமலையேயும் ஒப்பர் அச்சோ ஒருவர் அழகியவாக. அச்சோ ஒருவர் அழகியவா அச்சோ ஒருவர் அழகியவாக. விஞ்சின வேழம் மறுப்பொசித்த வேந்தன்னா வெம்மை வாய்ந்த நெருப்பை போன்ற கொடுமையான கோபம் கொண்ட கோலையாட்டம் என்ற யானையினுடைய கும்புளை பிடுங்கிக் கொன்றவன். அச்செயலால் அந்த ஒரு காரியத்தினாலே பெண்களுடைய மனதை வசப்படுத்தினவர். ஏந்தியார் மனத்தை நஞ்சுடையாளர் கொல். அப்புறம் யான் அறியேன், யாரு எப்படி இருந்தாலும் தெரியல எனக்கு. ஒரு ராஜா மாதிரி சொல்லலாம் போல் இருந்தது. அந்த ஆபரணங்களெல்லாம் பூண்ட பெண்களுடைய மனங்களை தனக்கு ஆதரமாக உடையவராயிருந்தார் என்று நினைக்கும்படியும் இருந்தார். ஏந்திழையார் மனத்தை தஞ்சுடையாளர் கொள். இது என்னன்னு என்னால் அறிய முடியவில்லை. அதற்கு காரணம் தன்னை தாழவிட்டு தன்னுடைய தாமரை கண்களால் யானும் எனது உடைமையும் உன்னுடைமைகளே என்று கூறி தூது மொழிந்தது போக அழகாக இருந்த இருப்பு. ஏன்னா தாமரை கண்கள் இருந்தவாறு அப்படி இருந்துட்டு மேலும் முன்பு கம்சனை கதறி அஞ்சும்படியாக தன் திருவுகளை உதைத்து அழித்த காலை பருவத்தினையும் காட்டியிருந்தார். அது மட்டுமில்ல, இவர்தான் வானவர் தானவர் மானவர் என்று வாசியின்றியே கண்டவர்களாரையும் தன்னை சுவாக்கி தன் திருவடி வாரத்திலே அப்படி விழப்பொண்ணும் அஞ்சனாத்ரி என்கிற திருமலையை போன்றும் உள்ளார். எனவே எப்படி பார்த்தாலும் எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாதகா என்று இவரது அழகின் பிரகாரங்களிலே எதை நினைத்து எதை சொல்லுவது, எப்படி கோபாலனாயும் பூபாலனாயும் பெண்கள் எல்லாரும் விரும்பும் ஆண் பிள்ளைத்தனத்தாரை மிடுக்கிறாயிருந்த தலைவன் என்று ரொம்ப அழகாக அனுப்புகிறார். அஞ்சனமா எப்படி இருந்தார்னா, கஞ்சனை அஞ்ச முன்கால் விசைத்த காளையராவர் கண்டார் வணங்கும் அஞ்சனமா மலையேயும் ஒப்பார் அச்சோ ஒருவர் அழகியவா என்று இப்படி அதில் ஆழங்கால் பட்டு போகின்றார்.
அருளி செயல் ஆரமுதம் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 9ஆம் பத்து 2ஆம் திருமொழி 6 பாசுரங்கள் அனுபவிச்சிருக்கோம். 9ஆம் பத்து 2ஆம் திருமொழி 7வது பாசுரத்திலிருந்து இன்றைக்கு நமக்கு அனுபவம் 9-2-7. பிணிய விழ்தாமரை மொட்டு அலர்த்தும் பேரருளாளர்கொல் யானறியேன் பிணிய விழ்தாமரை மொட்டு அலர்த்தும் பேரருளாளர்கொல் யானறியேன் பணியும் என் நஞ்சம் இது என் கொல் தோழி பண்டு இவர் தம்மையும் கண்டு அறியோம் பணியும் என் நெஞ்சம் இது என் கொல் தோழி பண்டு இவர் தம்மையும் கண்டறியோம் அணிகழு தாமரை அன்ன கண்ணும் கையும் பங்கயம் மேனி வானத்து அணிகழு மாமுகில் ஏயும் ஒப்பர் அச்சோ ஒருவர் அழகியவாய அணிகழு தாமரை அன்ன கண்ணும் கையும் பங்கயம் கண்ணும் பங்கயம் கையும் பங்கயம் தாமரை அன்ன கண்ணும் பங்கயம் கையும் பங்கயம் மேனிவானத்து அணிகழு மாமுகில் ஏயுமொப்பர் அச்சோ ஒருவர் அழகியவாக பிணி அவிழ் தாமரை மொட்டு அலர்த்தும் அரும்பு உருவத்திலே உள்ள கட்டானது அவிழ்கின்றவாறு தாமரை மொக்குகளை அலர்த்தும் சூரியனைப் போல பெரிய கருணையை உடையவரோ. பிணி அவிழ் தாமரை, பிணினா கட்டு, அந்த கட்டானது அவிழ்கின்ற மாதிரி தாமரை மொட்டு அலர்த்தும். எப்படின்னா பேரருளாளர் கொள் யானறியேன், அந்த மொட்டுகளை எல்லாம் மலர வைக்கக்கூடிய சூரியனைப் போல பெரிய கருணையை உடையவரோ, அல்லது பாபங்கள் நீங்கியவருடைய இதய கமலத்துக்கு விகாசத்தை ஏற்படுத்தும் பெரிய கருணையை உடையவரோ. எப்படி இது பண்றது தெரியல. பிணியவிழ் தாமரை முட்டலர்த்தும் பேரருளாளருக்குள் யானறியேன் பணியும் என் நஞ்சம் இது என்னால் இவரது தன்மையை அடைவிட உண்ணுமா? இவரை நான் அறிய மாட்டேன். ஆனாலும் இவரை கண்டதிலிருந்து என் நெஞ்சமானது மற்றொன்றை வேண்டாது அவரையே வேண்டி வணங்குகின்றதே அம்மா தோழி. எப்படி இருக்கார்னா, ஏன்னா யானறியேன் பணியும் என் நஞ்சம் இது என் கொல் தோழி பண்டு இவர் தம்மையும் கண்டு அறியோ. இதற்கு காரணம் என்ன புரியலையே. உனக்கு தெரியாமல் எனக்கு வருவதொரு நிகழ்ச்சி இல்லையே. நாம் இதற்கு முன்னால் இவரை பார்த்ததில்லையே. பண்டு இவர் தம்மையும் கண்டறியோம். இவர் கண் எப்படி இருக்கு? இவருடைய கண்கள் நன்கு மலர்ந்த தாமரை பூக்கள் மாதிரி இருக்குங்கிறார். அணிகழு தாமரை அன்ன கண்ணும். அப்புறம் இவருடைய திருக்கண்கள் அப்படி இருக்குன்னா அழகனை உடைய இவருடைய திருக்கரங்களும் தாமரை மலர் போல் இருக்குன்னா. கையும் பங்கயம் திருமேனி மேனி வானத்து அணிகழு மாமுகில் ஏயும் ஒப்பர். இவரது திருமேனி ஆகாசத்திலே அழகாக திரண்டு நெருங்கிய பெரிய கரிய மேகம் மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இருக்காரே, அணிகழு மாமுகில் ஏயும் ஒப்பர் அச்சோ ஒருவர் அழகியவா. அந்த அழகை நான் எப்படி வர்ணிக்கிறது? ஏன்னா இவரது திருமேனிக்கும் அவயவங்களுக்கும் ஓய்வுக்காக கூறத்தக்க பொருள்களே கிடையாது. இல்லாட்டாலும் ஓரளவு ஏதோ உபமானம் சொல்ற மாதிரி அது அப்படி சொன்னால் ஓரளவு சொன்னதாக மைமோ என்ற எண்ணம் ஆழ்வாருக்கு. ஆனாலும்
இந்த எம்பெருமானுடைய முழுமையான அழகை நிச்சயமாக என்னால எடுத்து சொல்ல முடியாது என்பதுதான் இங்க கருத்து. பார்த்தா அச்சோ ஒருவர் அழகியவர். அதுக்கப்புறம் அடுத்த பாசுரத்துல 8வது பாசுரத்தில் அனுபவிக்கிறார், பார்க்கலாம். ஏன்னா இந்த அனுபவம் ரொம்பவும் அழகா அப்படி தொடர்றது. பார்த்தா மஞ்சுயிர் மாமதி தீண்ட நீண்ட மாலிரும் சோலை மணாளர் வந்து மஞ்சுயிர் மாமதி நீண்ட தீண்ட மஞ்சுயிர் மாமதி தீண்ட நீண்ட மாலிரும் சோலை மணாளர் வந்து என் நெஞ்சுள்ளும் கண்ணுள்ளும் என்று நீங்கார் நீர்மலையார் கொல் நினைக்க மாட்டேன். மஞ்சுயர் மாமதி தீண்ட மாமதி தீண்ட நீண்ட மாலிரும் சோலை மணாளர் வந்து என் நெஞ்சுள்ளும் கண்ணுள்ளும் என்று நீங்கார் நீர்மலையார் கொல் நினைக்க மாட்டேன். மஞ்சுயிர் பொன்மலை மேலெழுந்த மாமுகில் போன்று உளர் வந்து காணீர். மஞ்சு உயர் பொன்மலை மேலெழுந்த மாமுகில் போன்று உளர் வந்து காணீர். அம்சிறை புள்ளும் ஒன்று ஏறி வந்தார் அச்சோ ஒருவர் அழகியவா. அம்சிறை புள்ளும் ஒன்று ஏறி வந்தார் அச்சோ ஒருவர் அழகியவா. மஞ்சுயர் மாமதி தீண்ட நீண்ட மாலிரும் சோலை, மேகமண்டலமும் அதற்கு மேலே உயர்ந்த இடத்தில் உள்ள பெரிய சந்திர மண்டலமும் தொடும்படியான தீண்ட, அப்படி கையால அப்படி தீண்டுபடியா தொடும்படியான நீண்ட பெரிய ஒக்கத்தினையுடைய மாலிரும் சோலை மலையை தனக்கு வாசத்தலமாக கொண்டு மாலிரும் சோலை மணாளர் வந்து என் நெஞ்சுள்ளும் கண்ணுள்ளும் நின்று அங்குள்ளவற்றிற்கு போக்தாவான குறிஞ்சி நிலைத்தவரான அவர் தாமே இங்கு வந்து அவரது அனுபவத்திற்கு ஏற்ப பிரதேசங்களை அருகிலே உடைய என்னுடைய இதயத்துக்குள்ளும் அதை வெளியே காட்டக்கூடிய என்னுடைய கண்களுள்ளும் குறிப்பாக என்னுடைய எல்லாவித கரணங்களையும் விரும்பி ஸ்தாவர பிரதிஷ்டை கொண்டவராய் ஒரு கணம் பொழுது கூட விடுவராக இருக்கவில்லை இருந்திலர். என்ன நெஞ்சுள்ளும் கண்ணுள்ளும் நின்று வந்து என் நெஞ்சுள்ளும் கண்ணுள்ளும் நின்று நீங்கார். என்ன நம்மாழ்வார் அனுபவிச்சார். வந்தருளியின் நெஞ்சிடங்கொண்ட வானவர் கொழுந்தே. வந்தருளி நான் கூப்பிடாமல் தானாகவே எழுந்தருளி, அது மாதிரி இவர் வந்து என் நெஞ்சுள்ளும் கண்ணுள்ளும் நின்று நீங்கார் நீர்மலையார் கொல் நினைக்க மாட்டேன். யாருன்னு பார்க்கிறேன்? திருநீர்மலை வாசத்திரமா உடைய போல் இருக்காரே. எனவே அவருடைய ராசிக்கியமும் நீர்மையும் என்னால் அளவிட்டு அறிய உண்ணாதவை. நீர்மலையார் கொல் நினைக்க மாட்டேன், என்னால நினைக்க முடியல. அஞ்சிரை புள்ளு ஒன்றேறி வந்தார். மேகபதத்தளவும் சென்ற பெரிய ஒக்கத்தினுடைய ஒப்பற்ற பொன்மலையின் மீது படிந்து கிளிர்ந்து எழும் நீரகமேகம் போன்றவாய் அழகிய ரெக்கைகளுடைய பெரிய திருவடி மேதி, பெரிய திருவடி இருக்காரு வேதாத்மா வேகேஸ்வரகா என்று இருக்கின்ற கருத்மான், அவர் மேலே ஏறி வந்தவரை அப்படி கண்டு கண்பெற்ற பயனை பெருங்கள். அஞ்சிரை புழு ஒன்று ஏறி வந்தார். நான் அனுபவிச்ச சொல்றேன், அதை பார்த்து நீங்களும் கண்ணுள்ள பயனை அடையுங்கள். அச்சோ ஒருவர் அழகியவா. அந்த அழகை என்னால் சொல்ல முடியல. ஏன்னா சர்வவேத பிரதிபாத்தியனான எம்பெருமானவன் வேதமயமான பெரிய திருவடி தோளில் இருக்கும் அழகினை வாயினால் கூற முடியுமோ? ஏன்னா அப்படி சாதாரணமாவே அழகு.
அதுவும் வேதாத்மா ஏகேஸ்வரா என்றிருக்கின்ற வைனதேயின் மேலே கருட வாகனனாக விழுந்தருளினான். அந்த அழகை என்னால் சொல்ல முடியல, வர்ணிக்க முடியல என்று. அதுக்கப்புறம் 9வது பாசுரத்தில் என் திசையும் எரிநீர் கடலும் ஏழுலகும் உடனே விழுங்கி என் திசையும் எரிநீர் கடலும் ஏழுலகும் உடனே விழுங்கி மண்டி ஓர் ஆலிலை பள்ளி கொள்ளும் மாயர்கொல் மாயமறிய மாட்டோ ஆலிலை பள்ளி கொள்ளும் மண்டி ஓர் ஆலிலை பள்ளி கொள்ளும் மாயர்கொள் என் திசையும் எரிநீர் கடலும் ஏழுலகும் உடனே விழுங்கி மண்டி ஓர் ஆலிலை பள்ளி கொள்ளும் மாயர்கொள் மாயமறிய மாட்டோ மாயம் அறிய மாட்டேன் கொண்டல் நல்மால் வரையேயுமொப்பர் கொங்கலர் தாமரை கண்ணும் வாயும் அண்டத்து அமரர் பணிய நின்றார் அச்சோ ஒருவர் அழகியவாக கொண்டல் நல்மால் வரையேயுமொப்பர் கொங்கலர் தாமரை கண்ணும் வாயும் அண்டத்து அமரர் பணிய நின்றார் அச்சோ ஒருவர் அழகியவா கொங்கலர் தாமரை கண்ணும் வாயும் அச்சோ ஒருவர் அழகியவாம் நல்மால் வரையேயும் ஒப்பர் கொங்கலர் தாமரை கண்ணும் வாயும் அண்டத்து அமரர் பணிய நின்றார் அச்சோ ஒருவர் அழகியவா என் திசையும் எரிநீர் கடலும் ஏழு உலகும் உடனே விழுங்கி. இந்த எம்பெருமானை கண்டபோதே ஆபத்சகாயனாய் பயத்தை போக்குவனாய் தோன்றுகிறான் என்று அனுபவிக்கிறாள் பிரகால நாய்க்கிங்க. ஏன்னா 8 திக்குகளும் ஒரே சமயத்தில் அலை வீசுகின்ற கடல்கள், எல்லா உலகங்களையும் ஒரே சமயத்தில் கருணையாலே திருவயிற்றிலே வைத்து காப்பாற்றி, அதனாலே வந்த வியாமோகத்தாலே ஒருவரும் புறம்பே இல்லாதபடியாலும் எழுப்ப உண்ணாதபடி ஒரு காரியபூதமான ஆலந்தளிலே திருக்கண் வளர்கின்ற ஆச்சரியபூதம் திருக்கண் வளர்கின்றான். தன்னா ஆனந்தமா தாலாட்டு பாடி தூங்குற மாதிரி எங்க படுத்துட்ட இடம் இது? ஓர் ஆளிலை பள்ளி கொள்ளும் மாயர்கள். அகடித கிடனா சாமர்த்தியம் மாயன் மாமாயன் ஒரு சின்ன ஆலந்தளிரிலே உலகமுண்ட பெருவாயா என்று இத்தனையும் தன் வயிற்றிலே வைத்துக் கொண்டு அப்படி திருக்கண் விளைகின்ற ஆச்சரியபூதனோ என்று நினைக்கும்படி இருந்தார். மாயம் அறிய மாட்டேன். இவரை பார்த்த மாதத்தினமே இவருடைய அகடித கடனா சாமர்த்தியம் ஓரளிலே அளவிலே தோன்றுவது போன்று அவருடையதான ஆச்சரியமான செய்கைகள், அவற்றுடைய செயல் வகைகள், இது எனக்கு புரிய மாட்டேங்கிறது. இது என்ன விந்தை? மாயம் அறிய மாட்டேன். கொண்டல் நல் மால்வரையையும் ஒப்பர் கொங்கலர் தாமரை கண்ணும் வாயும். ஏன்னா திருவாய்மொழியில நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். 4ஆம் பத்து 4ஆம் திருமொழி 4ஆம் பாசுரம். நின்ற குன்றத்தினை நோக்கி நெடுமாலே வா அங்க மாதிரியே மலையை போலவும் இருக்காருங்கிறாங்க. கொண்டல் நல் மால்வரையையும் ஒப்பர் கொங்கலர் தாமரை கண்ணும் வாயும். திருக்கண்கள் திருவவதரம்
அதரம் வாசனையை பரப்புகின்ற தாமரை மலர்களை அப்படியே போல இருக்கு. இவர் நித்திய சூரியர்களுக்கெல்லாம் ஒருங்கே திரண்டு அனுபவிக்கும் மேன்மையுடையவா இருக்கார். கொங்கலர் தாமரை கண்ணும் வாயும் அண்டத்து அமரர் பணியன் என்றார். நித்திய சூரியர்களுக்கு நிர்வாகனா இருக்கார். அவ நித்தியம் அனுபவிச்சிருக்கா சதா பசந்தி சூரையா என்று. இவர் மேன்மையுடையவரால் அடையப்படுவோர் என்று கருதி நாம் விட நினைத்தாலும் ஏதோ நித்திய சூரியர்களுக்கு தான் நிர்வாகன், அவளால் தான் அனுபவிக்க முடியும், இங்க பரத்தத்துவம் தான் இருக்குன்னு நம்ம நினைக்க முடியாது. நினைச்சாலும் இவருடைய வழிவழகு நம்மை அவர் பக்கலிலே அப்படியே இழுக்கின்றதே. அச்சோ ஒருவர் அழகியவா. கடைசி பாசுரத்தில் இந்த திருமொழியில இந்த பாசுரத்துல தான் சொல்ல போறார் நாகை அழகியார்னு. அன்னமும் கேழலும் மீனுமாயாதியை நாகை அழகியாரை கன்னி நல்மா மதில் மங்கை வேந்தன் காமருஷி கலிகன்றி. அன்னமும் கேழலும் மீனுமாய ஆதியை நாகை அழகியாரை கன்னினல் மாமதில் மங்கை வேந்தன் காமரிசீர் கலிகன்றி குன்றா இன்னிசையால் சொன்ன செஞ்சொல் மாலை ஏழும் இரண்டும் ஓர் ஒன்றும் வல்லார். கலிகன்றி காமரிசீர் கலிகன்றி கன்னினல் மாமதில் மங்கை வேந்தன் காமரிசீர் கலிகன்றி குன்றா இன்னிசையால் சொன்ன செஞ்சொல் மாலை ஏழும் இரண்டும் ஓர் ஒன்றும் வல்லார். மன்னவராய் உலகாண்டு மீண்டும் வானவராய் மகிழ்வெய்துவரே. பலருடையோன் தான் இழந்த வேதமான கண்களை மீட்டுக் கொடுத்த மிடலுடைய அன்னமும் பூமியிலே நாட்டியதோடு புராணத்தை மொழி செய்த வராக ரூபியாயும் அவ்வாறே வேதங்களை தேடித் தரும் பணியோடு புராணத்தை அருளிய மத்ய ரூபியாயும் இப்படி தன்னை அடைவதற்கு வழிகளான வித்தியைகளை வெளியிட்டருளிய அந்த மிளிர்ந்த ஜெகத்காரணபூதனான திருநாகையிலே எல்லோரையும் தன் அழகாலே ஈர்க்கும்படியான இந்த அதிசயத்தை உடையவனாய் எழுந்தருளிருக்கும் அந்த எம்பெருமான் விஷயமாக அழியாத அரணாய் காணத் தகுந்ததாய் பரப்பை உடையதான மதில்களை உடைய திருமங்கையில் உள்ளாருக்கு நிர்வாகராய் எல்லாரும் ஆசைப்படும்படியான ஸ்ரீவைஷ்ட ஸ்ரீயுடையான இந்த திருமங்கை ஆழ்வார் எந்த ஒரு அம்சமும் குன்றாதவாறு இணைய இசையாலை அருளி செய்த செம்மாலையாம், அதாவது தானும் தோழிமாக அனுபவித்த ஒரு 7 பாட்டுக்கள், எல்லாரையும் குறித்த மேல் 2 பாட்டுக்கள், அதன் மேல் பலஸ்ருதி 1, அதுக்காக அப்படி அழகா 7ம் 2ம் ஓர் 1ம் 10 பாடல்களை அவரைப் போலவே பயில வல்லவர்கள் இங்கும் இந்த லோகத்திலேயும் அவர்கள் வேண்டிய எல்லா பலன்களையும் பெற்று பின்பு இவற்றை காட்டிலும் உயர்ந்த நித்திய சூரியர்களோடு சேர்க்கையுடையராய் நித்திய கைங்கரியத்தை பெற்று மகிழ்வெய்துவர் என்று அது அழகாக அப்படி முடிக்கின்றார். அதாவது பராங்குஷ நாயகன் ஒரு பாட்டு அனுபவத்தை 9 பாட்டில் அனுபவிக்கப் போகின்ற பிரகால நாயகி முன்பு அதற்கு அவதாரிக்காக 9 பாட்டு அருளினார் என்றதுக்கு வியாக்கியான दिव्य सूक्ति कविता अर्पितमाय कल्याणपुरुषालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः। मंगलम गोचरेन्द्राय मगनी गुणाब्दे चक्रवर्ती तनुजाय सार्वभौमाय मंगलम मंगलम यादवेन्द्राय मगनी गुणाब्दे वसुदेव तनुजाय वासुदेवाय मंगलम। तस्मादेव मया सर्वं शास्त्रमग्राह्यान्यतः तस्मै वेंकटनाथाय ममनाथाय मंगलम। कावेरी वर्धतां काले काले वर्षद्वासः श्रीरंगरातो जयतु श्रीरंग श्रीचवर्धताम्। स्वस्ति प्रियाभ्य परिपालयन्तां न्याय्येन मार्गेण महिषाः गो ब्राह्मणेभ्यः शुभवत्तु नित्यं। लोकाः समस्ताः सुखिनो भवन्तु।